பிரேமா, ரீசெண்டா டெக்சாஸ்ல இருந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்களே பிரேமா, இங்க நிறைய ஹேட் பரவிட்டு இருக்கு. அது சம்பந்தமா வீடியோ மாதிரி கூட நம்ம 2 பார்த்தோம்ல, அதை பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமா, ரொம்ப முக்கியமான ஒரு காணொலியா இருக்க போகுது. ஏன்னா 2 வீடியோ வந்து ரொம்ப வைரல் ஆச்சு. சாரான்னு ஒருத்தவங்க, டைலர்னு ஒருத்தவங்க. அதாவது மிக முக்கியமா அந்த வீடியோஸோட அடிநாதம் என்னவா இருந்துச்சுன்னா, H1Bல ஃப்ராட் பண்றாங்க, இந்தியர்கள் இங்க வந்து இந்த இடத்த ஆக்கிரமிச்சுக்கிறாங்க, இந்த மாதிரியான ஒரு சாராம்சம் கொண்டதாக இருந்தது. ஆனால் அதோட அவுட்புட் என்னவா இருந்துச்சுன்னா, அந்த கமெண்ட்ஸ்லாம் போய் படிக்கும்போது அவ்வளோ ஒரு வன்மம் வந்து இந்தியர்கள் மேலே எல்லாருமே, யார் அந்த கமெண்ட் பண்ணது யாருன்னு நமக்கு தெரியாது, பட் மிகப்பெரிய ஒரு வன்மம் இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த மாதிரியான ஒரு நிறைவேறி ரீசெண்ட் டைமாக ஏன் அதிகமாச்சு அப்படின்னு வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை ஒட்டி வந்து பேச போகிறோம். பட் அந்த 2 வீடியோ எடுத்து பேச போகிறதுல அதை ஒட்டி ஏன் வந்து அதிகமான ஒரு நிறைவேறி இனவெறி வந்து இப்போ அதிகமாக இருக்குது, எதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும், ரைட், நம்ம சைடு ஏதாவது மிஸ்டேக்ஸ்னால் எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு வீடியோவாக தான் இது இருக்க போகுது. எங்கள் பாயிண்ட்ஸை மீறி உங்களுக்கு ஏதாவது இருக்கலாம் இல்லையா, இதை எப்படி பண்ணால் சரியாகும், இல்லை இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லும்போது இது நல்ல ஒரு உரையாடலாக இருக்கக்கூடும். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுகிறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுகிறேன். பிரேம், நம்ம மக்கள் வந்து ஒரே இடத்துக்கு நிறைய பேர் போகிறதே வந்து பிரச்சனையாக கூட இருக்கலாம்ல. கரெக்ட். ஸோ அங்கே என்ன பிரச்சனை ஆரம்பிக்குது, நல்ல பாயிண்ட்லேருந்து ஆரம்பிச்சு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு மனித இனம் வந்து எப்படி வந்து ஒரு நாகரிகம் எப்படி ஆரம்பிச்சது. எல்லாருமே ஆதி காலத்தில் நம்ம மலைகளில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தோம். அதன் பிறகு வந்து நதிநீர் நாகரிகம் ஆரம்பிச்சது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கீழடியில் தொடங்கிய வைகை நதிநீர் நாகரிகமாக இருக்கட்டும், இல்லை சிந்து சமவெளி பிரதேசத்தில் தொடங்க சிந்து சமவெளி நாகரிகம், மஞ்சளால தொடங்கிய சைனீஸ் நாகரிகம், நைல் நதியோரம் தொடங்கிய எஜிப்திய நாகரிகம், இந்த மாதிரி எல்லாமே வந்து நதியோரமாக தொடங்கிட்டு இருந்தது. அப்போ வந்து ஒரு குழுக்களா மக்கள் சேர்ந்து வாழ்ந்தாங்க. குறுநில மன்னர்கள், பெருநில மன்னர்கள் இப்படி ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு நாடுகள் இன்னொரு நாடுகளை வந்து அடிமைப்படுத்தியது. அப்புறம் நாடுகள் விடுதலை ஆகியது. இன்னைக்கு வரைக்கும் அந்த நிலத்துக்கான போர் மட்டும் ஓஞ்சது இல்லை. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்கா எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு. இங்கே ஐரோப்பியர்கள் வரத்துக்கு முன்னாடி இங்கே பூர்வ குடியேற இருந்தவங்கள்லாம் ரெட் இந்தியன்ஸ். இன்னைக்கு ரொம்ப கம்மியான பகுதியில் தான் வந்து நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூணு ஒரு படம் இருக்கு, மார்டின் ஸ்கார்செஸோட மூவி. ஓக்லஹோமா பகுதியில் இந்த ஓசேஜ் இன மக்கள், அதாவது பூர்வீக குடிகள் மேலே நடத்தப்பட்ட அந்த வன்முறையை வந்து சொல்கிற படம். லியோனார்டோ டிகாப்ரியோ, ராபர்ட் டினிரோலாம் நடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சுன்னா பாருங்கள். ரொம்ப ஒரு ஹெவி ஆர்டராக இருக்கும் அந்த மூவி. ஏன் இதை சொல்ல வரேன்னா, அந்த நிலத்தோட முக்கியத்துவம் அந்த படத்தில். இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. நம்ம ஸ்ரீலங்காவில், இலங்கையில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். ஒரு இனத்தை அழிக்கணும்னா முதல்ல அவங்கள்ட்ட நிலத்தை பிடுங்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு மைக்ரேஷன் நடக்கும்போது அந்த ஒரு நிலம் நமக்கானதாக இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் உலகம் முழுவதுமே வந்து வருது. ஏன்னா ஒரு வேலை நிலத்தில் வந்து வேற ஒருத்தவங்க அதிகமாகிட்டா அங்கே உள்ள அரசியல் அவங்களுக்கு இருக்காது. நம்ம இன்னைக்கு பார்க்கணும், எடிசனில் நிறைய இந்தியன்ஸ் தான், பெரும்பாலான இந்தியன்ஸ் தான் அங்கே மேயராக இருக்கிறது ஒரு இந்தியன் ஆரிஜினை சேர்ந்தவர் தான் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு பயம் வந்து கரெக்டான பாயிண்ட் சொன்னேன். ஸோ அந்த ஒரு பயத்தினால கூட இங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் வந்து இல்லை இது வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சுன்னா அது பிரச்சனையாக இருக்கும்னு ஒரு ஹேட்ரேட்டை காட்டலாம். பிரேமா, அப்படி பார்த்தீங்கன்னா சிலிக்கான் வேலிலாம் கூட நம்ம மக்கள் நிறைய தானே இருந்தாங்க. ஏன் டெக்சாஸில் மட்டும் இந்த மாதிரி ஒரு ஹேட்ரேட் நடக்குது? கரெக்ட். சிலிக்கான் வேலியில் ஆரம்ப காலத்தில் நிறைய நம்ம மக்கள் இருந்தாங்க. அதை காட்டிலும் வந்து டென்ஸாக வந்து இப்போ நிறைய பேர் வந்து டெக்சாஸில் மூவ் ஆனாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, கோவிட் அப்போ என்ன ஆச்சு, எல்லாருமே வந்து முதல் சாய்ஸாக இருந்தது டெக்சாஸ். அது மிக முக்கியமாக டாலஸ். காரணம் வந்து சில பேர் வந்து ஓகே வெதர் நல்லா இருக்கு, நிறைய இந்தியன்ஸ் இருந்தாங்கன்னு போனாங்க. சில பேர் வந்து நிறைய பேர் போயிட்டு இருக்காங்கிறதுக்காகவே போனாங்க. அப்படி போகும்போது நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அங்கே உள்ள லோக்கல்ஸ் வந்து நிறைய பேர் இந்தியர்கள் விட்டுருங்க, கலிஃபோர்னியாவிலேருந்து நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இங்கே வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க வரதே அங்கே விரும்பலையா. காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு ரெட் ஸ்டேட், நிறைய கலிஃபோர்னியன்ஸ் இங்கே வந்தாங்கன்னா இந்த ஸ்டேட்டை ப்ளூ ஸ்டேட்டாக மாற்றிடுவாங்க, இங்கே உள்ள அரசியல் நிறம் மாறும் அப்படிங்கிறாங்க. ஒரே நாட்டை சேர்ந்தவங்க தான் அங்கேருந்து இங்கே வரலதே விரும்பலை. அப்படி வேற ஒரு நாட்டை சேர்ந்தவங்க இங்கே வரும்போது அது என்ன மாதிரியான எதிர்வினையை காட்டுவாங்கன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. அதாவது இந்த பூனைக்கு யார் மணி கட்டுவான்னு இருந்தது. அந்த ஒரு 2 யூடியூப் வீடியோ இந்த மாதிரி வரும்போது அதை சார்ந்து நிறைய வீடியோஸ் வர ஆரம்பிச்சது. அப்போ ஆள் மனதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அது வந்து வெடித்து சிதறியது தான் நான் நினைக்கிறேன். பிரேமா, இப்போ வந்து டெக்சாஸில் அந்த ட்ரெண்ட் போயிடுச்சுல. இப்போ ஃப்ரெண்டு போகிறாங்க, அவங்க போகிறாங்க, இவங்க போகிறாங்கன்னு நம்மளும் போகிறது. ஆமாம், அந்த ஒரு ட்ரெண்ட் இப்போ ரீசெண்ட் டைமாக மாறி இருக்கு. அதற்கு காரணம் 2 விஷயம். ஒன்று வந்து நிறைய பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்கறதில்ல. ஸோ அதனால் வந்து சப்போஸ் யாருக்கா அட்லாண்டாவில் வேணும்னா அங்கே தான் இருந்தாலும் டெக்சாஸில் மூவ் ஆக முடியாது. அப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தாங்க. ஸோ மூவ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருந்து. ஸோ அதனால் நிறைய மூவ் ஆனாங்க. அதுவும் மிக முக்கியமாக பிளான் ஆஃப் ரிஸ்கோ மெக்கனிலாம் சொல்லும்போது தெருக்கு தெரு வந்து நம்ம மக்கள் அதிகம், நம்ம மக்கள் கடைகள் அதிகமாக இருக்குது. இந்தியன் ஸ்டோர்ஸ் அந்த மாதிரி வந்து வீடியோஸ்லாம் வந்து பார்க்க முடிகிறது. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ ரீசெண்ட் டைமாக குறைஞ்சிருக்கிறது வந்து ஒரு ஆறுதல். அண்ட் நம்ம மக்கள் எங்கெல்லாம் அதிகமாக இருக்காங்களோ நிறைய கான்சர்ன் இருக்கும், அதுவுமே நம்ம வந்து தெரிஞ்சுட்டு போகணும் இல்லையா. மிக முக்கியமாக அந்த டைவர்சிட்டி வந்து பாதிக்கப்படும். இங்கே வந்து அது ரொம்ப
முக்கியமாக பார்ப்பாங்க. அதாவது வெளியிலேருந்து நிறைய பேர் உள்ள வரும்போது அந்த ஒரு குழுக்கள் வந்து டைவர்சிஃபைடாக இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அதாவது வந்து வெறும் இந்தியர்கள் மட்டும் வரக்கூடாது, இந்தியாவிலேருந்து வரலாம், பாகிஸ்தான்லேருந்து வரலாம், பங்களாதேஷ்னு வரலாம், இந்த மாதிரி பல தரப்பட்ட நாடுகள்லேருந்து மக்கள் வரணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அதனால தான் டைவர்சிட்டி வீசானே ஒன்று கொடுக்குறாங்க, அந்த கிரீன் கார்டு லாட்ரி. அது வந்து இந்தியாவுக்கு கிடையாது. பிகாஸ் இந்தியாவிலேருந்து ஏற்கனவே நிறையா மக்கள் இருக்காங்க. எந்த ஒரு நாட்டிலேருந்து அவ்வளோ மக்கள் குழுக்கள் இல்லையோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு லாட்ரி ஆப்ஷனே கொடுக்குறாங்க. ஸோ ஆனால் டைவர்சிட்டிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப கூர்ந்து பார்ப்பாங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லாரும் போகிறாங்கன்னு போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஹேட்ரட் இருக்கிற இடத்துல வாழ்கிறத விட ஒரு நல்ல அமைதியான இடத்துல வாழ்கிறதே மேல் அப்படின்னு வந்து நான் வந்து நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் அதை நினச்சதுனால இப்போ ரீசெண்ட் டைமாக அந்த ட்ரெண்டு குறைஞ்சிச்சு. பிரேமா ஸ்கூல்லலாம் கூட ஒரு வீடியோ பார்த்தோம்ல, நம்ம மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க ஸ்கவுட்லன்ற மாதிரி. ஆமாம், அதுவுமே நிறைய ஹேட்டட் கமெண்ட்ஸ் பார்த்தோம். பிகாஸ் ஸ்கூலில் வந்து அதை பார்க்கும்போது அந்த மேடையர்ன எல்லாமே வந்து இந்தியன் ஆர்ஜின்ஸாக இருந்தாங்க. இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம இந்தியர்கள்ட்ட ஒரு ஒத்துமை இல்லை, அது ஓப்பனாக சொல்லி ஆகணும். அது பலதரப்பட்ட பிரிஞ்சிருக்கும். நார்த் இந்தியன், சவுத் இந்தியனாக பிரிவோம். அதன் பிறகு வந்து மொழி வாரியாக நம்ம பிரிஞ்சிருப்போம். இதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயமா வந்து பிரிவோம். அது என்னன்னா வந்து விசா ஹோல்டர்ஸாக இருப்பாங்க, கிரீன் கார்டாக இருப்பாங்க, கிரீன் கார்டில் இஏடியாக இருப்பாங்க, சிட்டிசனாக இருப்பாங்க. இந்த மாதிரி பிரிஞ்சு இருப்பாங்க. அவங்க இன்னொருத்தவங்களை பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்கும். சப்போஸ் இங்கே வந்து விசாவில் வந்து கிரீன் கார்டு வாங்கினவங்க விசாவில் உள்ளவங்களும் வேறு மாதிரி பார்ப்பாங்க, கிரீன் கார்டில் சிட்டிசன் போனவங்க மீது எல்லாரையும் ஒரு மாதிரியே பார்ப்பாங்க. எல்லாரும் இந்தியன்ஸாக இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு பார்வை வேறுபாடு இருக்கு இல்லையா? ஆனால் இவங்க யாருக்குமே தெரிய மாட்டுது, இங்கே உள்ள நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இவங்க எல்லாரையும் எப்படி பார்க்குறேன்னா இந்தியன்ஸ் தான். என்னதான் இங்கே நம்ம சிட்டிசன் வாங்கிட்டு ஒரு 3 ஜெனரேஷன் தாண்டி ஓட்டினாலுமே இந்தியன்ஸ் தான். நிறத்தை வைத்து தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ஆழ் மனசில் உள்ளதை வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய ட்ரிகர் பண்ணிச்சு. ஸோ உண்மையாகவே அந்த ஒரு கமெண்ட்ஸ் படிக்கும்போது ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் அந்த குழந்தைங்களை அவங்க சாதிச்சுட்டு தான் அந்த மேடைக்கு போயிருக்காங்க. அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்காம இல்லை நிறைய இவங்களே வராங்க அப்படிங்கிற ஒரு அதுதான் சொல்கிறேன். எங்கே ஒரு பிரச்சனை இருக்குன்னா இந்த நிலம் நம்மளை விட்டு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால வர்றது ஒரு விஷயமா தான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் நம்ம இந்தியர்கள் வந்து தவறு செஞ்சது இருக்குது. நான் வந்து ஓவர் மைக்ரேஷன் ஒரு ப்ராப்ளம், அது வந்து இப்போ ரீசெண்ட் டைமாக கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். மைக்ரேட் ஆகும்போது நிறைய இடங்களை வாங்கி போடுறது இருக்கு இல்லையா? நிறைய இந்தியர்கள் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்கள், 2, 3, சில பேர் வந்து வீடில் நிலமாலாம் வாங்கி போட்டாங்களாம் டெக்சாஸில். என் ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது சொன்னது நமக்கான அந்த ஸ்டாட்ஸ் இல்லை. பட் என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரி கையகப்படுத்தும் போது அங்கே உள்ள பூர்வ குடிமக்களால் நிலம் வாங்க முடியாமல் போயிடும், விலை அதிகமாக இருக்கும். நம்ம இந்தியர்கள் இங்கே பார்க்குறோம் மீடியம் சேலரி அதிகமாக இருக்குது இந்தியன்ஸு. பிகாஸ் அவங்க எல்லாமே நிறைய டெக் ஒர்க் சார்ந்து இருக்காங்க. அப்படி அவங்களால வாங்க முடியும், இங்கே உள்ள மக்களால் வாங்க முடியாதுங்கும் போது எப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு வருதோ, அது மிக முக்கியமாக வெளியிலேருந்து வந்த ஒரு மக்களால் வருதோ, அது மிக பெரும் ஒரு ட்ரிகர் பிரச்சனை உண்டாக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையாகவும் நான் பார்க்குறேன். அந்த மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறது வந்து இந்த ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வந்து பயங்கரமாக வெளியில் ரோட்டில் வச்சு செலிப்ரேட் பண்ணுறது, ரொம்ப பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறது, ரொம்ப நாய்ஸ் மேக் பண்ணுறது, அதெல்லாம் கரெக்டு, நல்ல பாயிண்ட் சொன்னேன். ஏன்னா வந்து இங்கே வந்து அமெரிக்கா வந்து ஒரு ரிலீஜியஸ் கண்ட்ரி அப்படின்னு வந்து எங்கேயுமே கான்ஸ்டியூஷன் இல்லைன்னாலுமே வந்து இவர்கள் வந்து கிறிஸ்துவ மதத்தை பெரும்பாலும் பின்பற்றக்கூடிய ஒரு நாடாக தான் இருந்துட்டு இருக்காங்க. அதன் மேல் மிக பெரும் நம்பிக்கை வச்ச ஒரு நாடாக இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் எங்கேயுமே மற்ற மதத்தை நீங்கள் இங்கே பின்பற்றுறதோ, உங்களுக்கு கோயில் கட்டி இங்கே வணங்குவதோ அவங்க தடை செய்ததே கிடையாது. அது வந்து ஹிந்துவாக இருக்கலாம், இஸ்லாமிக்காக இருக்கலாம், இல்லை புத்திசம், சீக்கிசம், இப்படி எதுவாக இருந்தாலும் அவங்க தடை செஞ்சதே கிடையாது. அது ஒரு நல்ல விஷயம். பட் இப்படி எல்லாரோட ப்ராக்டிஸ் எப்படின்னா, இப்போ சர்ச்னா சர்ச்சோட முடிச்சிருவாங்க இல்லையா அவங்களோட, ஏன்னா அது அவங்க கல்ச்சரில் அப்படி இருக்காது. ஆனால் நம்மளோட கல்ச்சர் நம்ம இந்தியாவில் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம், எல்லா பண்டிகைகளும் அது கொண்டாட்டங்கள் மிகுதியாக தான் இருக்கும். ஒரு தீபாவளினா வெடி வெடித்து அது சத்தம் கிரியேட் பண்ணி தான் கொண்டாடுவோம். ஒரு ஹோலி பண்டிகைனா வந்து பார்க்குறோம், கலரெல்லாம் தெரு ஃபுல்லாக கலராகி தான் கொண்டாடுறோம். அப்புறம் விநாயகர் சதுர்த்தி முன்னெல்லாம் அமைதியாக கொண்டாடுறோம், இப்போ வந்து ஊர்வலமாக வந்து பிள்ளையார் எடுத்துகிட்டு போய் கரைக்கிறது. அது இங்கேயும் நடக்கும்போது அது பெரும் பிரச்சனையை வந்து உண்டாக்குது. அது ஒரு வந்து எகெயின் அதே தான் பிரச்சனை. இந்த நிலம் வந்து இன்னொருத்தவங்க கைக்கு போகுதோங்கிற ஒரு பயத்தை வந்து அவங்களுக்கு உண்டாக்குது. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ நான் ஒரு பிள்ளையார் சதுர்த்தி வருது, எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, பிள்ளையாரை எடுத்துகிட்டு போய் இங்கே உள்ள லேக்கில் அமெரிக்காவில் கரைக்கிறாங்க. அதை பார்க்குறோம். அது வந்து பர்மிஷன் வாங்கிட்டு போகிறாங்க. அந்த பிள்ளையார் வந்து ஈகோ பிள்ளையாரா, அதாவது வந்து தண்ணியில் கரையக்கூடிய பிள்ளையார் தான் அவ்வளோ பெரிய பிள்ளையார் செஞ்சுருக்காங்க, எல்லாமே ஓகேன்னு வச்சுப்போமே. இதை பார்க்கக்கூடிய இந்த ஊர் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் என்ன நினைப்பாங்க? அவங்களுக்கு இந்த பர்மிஷன் வாங்கினாங்க, இந்த பிள்ளையார் இங்கே கலைக்கலாம், இதெல்லாம் தெரியுமா? இல்லை இந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் இங்கே புகுத்துறாங்களோ அப்படின்னு தெரியுமா? நான் விநாயகர் சதுர்த்தி நான் தான் நினைப்பேன். பிள்ளையார் வந்து ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு கடவுள் இல்லையா? பிடித்து வைத்தாலே பிள்ளையார். நம்ம அழகாக ஒரு சின்ன பிள்ளையார் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து களிமண்ணால் செஞ்சு கரைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்படி பிரம்மாண்டமாக பண்ணும்போது அது பிரச்சனையை க்ரியேட் பண்ணுது.
அதுமாதிரி கோயிலுக்குள்ளே நம்ம கோயில் எல்லாமே பெருசாக தான் இங்கே கட்டுறோம், அதற்கான வளாகமும் பெருசாக தான் இருக்குது. அது உள்ள எந்த செலிப்ரேஷன் பெருசாக பண்ணலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அது தாண்டி ரோட்டுக்கு வரும்போது தான் அது பிரச்சனையாக இருக்குது. அது மிக முக்கியமாக இந்தியர்கள் நெருக்கமாக வாழக்கூடிய நியூஜெர்சியில் நம்ம பார்த்தோம், அந்த வெடிச்சுக்கிட்டே இருந்தாங்க, அந்த பெர்மிஷன் தாண்டியும் வெடிச்சுட்டு வந்து ஃபயர் இன்ஜினே வந்து அணைக்கிற அளவுக்கு வெடிச்சிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே வந்து நெகட்டிவாக தான் ஸ்ப்ரெட் ஆகுது. எப்பயுமே இது ஒருவேளை வந்து கவர்மெண்ட் வந்து டெமோக்ராட்ஸாக இருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு இது பூதாகரமாக ஆக்காது. பட் எப்பவும் பார்க்கணும், ரிப்பப்ளிகன்ஸாக கவர்மெண்ட் இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் பூதாகரமாக தான் ஆக்கப்படும். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே உள்ள அரசியல் சூழ்நிலை என்ன இருக்குது, எதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, எதெல்லாம் தேவையில்லாமல் நம்ம ஓவராக எக்ஸ்போஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு தெரிஞ்சு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலையுமே வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிரேமா, அந்த மாதிரி இந்த பார்க்கிங்கில் வந்து இந்த பால் அபிஷேகம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம் எல்லாமும் நிறைய கிரியேட் ஆகிட்டே இருக்குல்ல வீடியோஸ். கரெக்ட். ஸோ அதெல்லாமே தேவையில்லாத ஒரு இந்த நேரத்தில் வந்து தேவையில்லாத ஒரு சலசலப்பை வந்து கிரியேட் பண்ணுது. அது எப்படின்னா வந்து இந்தியர்களுக்குள்ளாகவே கிரியேட் பண்ணுது. வட மாநிலத்தை, அதாவது நார்த் இந்தியன் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் பண்ணுறதே இல்லை, சவுத் இந்தியன்ஸ் தான் பண்ணுறாங்க, மிக முக்கியமாக தெலுங்கு தமிழ் மக்கள் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே ஷாருக்கான் படம் வரும்போது அவங்க இந்த மாதிரி பண்ணுறதில்ல. வேற தெலுங்கு தமிழ் படம் வரும்போது பார்க்கிங் லாட்டில் பால் அபிஷேகம் பண்ணுறது, பார்க்கிங் லாட்டில் தேங்காய் உடைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. இதெல்லாமே நம்ம ஈஸியாக அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலை அப்படி இருக்குது. போர் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. பொருளாதாரத்தில் மிக முக்கியமாக இது எல்லாமே எங்கே வந்து பிரச்சனைனா பொருளாதாரம் நல்லா இருக்குது, எல்லாருக்கும் வேலை நல்லா இருக்குது, சம்பளம் நல்லா இருக்குது, எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்காங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. யாரும் நின்று நிதானமாக அடுத்தவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்க மாட்டாங்க. பட் பொருளாதாரத்தில் எப்பெல்லாம் ஒரு அடி விழுதோ அப்போ கண்டிப்பாக கவனிப்பார்கள் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று. மிக முக்கியமாக இங்கே வந்து குடியேறியர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க. நம்ம ஊர்லேயே எடுத்துப்போமே, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், அங்கே நார்த் இந்தியாவிலேருந்து ஒருத்தவங்க வராங்க, இங்கே வந்து ராஜஸ்தான்லேயே வந்து அடகு கடை நடத்தி பெரும் பணக்காரங்களாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன சொல்லுவோம், வடக்கன்ஸ் வந்து எப்படி வாழ்கிறான் பாரு. அது சரியாக தவறுங்கிறத தாண்டி இந்த ஒரு விஷயத்தை நம்மளால் காதில் வாங்க முடியுது. தமிழ்நாட்டில் வடக்கன்ஸ் அப்படிங்கிற ஒரு பேட்ச் குத்திட்டு அவங்கள வந்து நம்ம சொல்கிறோம். அதாவது அவங்களும் இந்தியன்ஸ் தான், நம்மளும் இந்தியன்ஸ் தான். ஆனால் இந்தியாவுக்குள்ளே நடக்கும்போது இப்படி சொல்லும்போது நம்ம இங்கே அமெரிக்காவில் வந்து நம்ம அது சிட்டிசன் ஆனால் கூட அவங்க பார்க்கும் பார்வை என்னவாக இருக்குது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்தியர்களாக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயம்லாம் ஈஸியாக அவாய்ட் பண்ணிவிட்டு ஓவராக எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருந்தாலே பெரும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிரேமா, அந்த வீடியோலனா அவங்க நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்களே பிரேமா, அது ஓவர் க்ளோரிஃபை பண்ணி சொன்ன மாதிரி இருந்தது. ஆமாம், 2 வீடியோலுமே வந்து அப்படி தான் இருந்தது. அது மிக முக்கியமாக சாரா அவங்க வீடியோவில் சொல்லும்போது வந்து யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் தட்டுறாங்க, அவங்க வந்து H1B, அவர் வந்து ஒரு H1B கன்சல்டிங் வச்சிருக்கிறதாவும், அவர் கீழே வந்து நிறைய H1B ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ இந்த சொல்லியிருக்கீங்க, இந்த அட்ரஸ் போனால் அங்கே H1B ஒர்க்கர்ஸே இல்லை அப்படிங்கும்போது அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்களா, கிளைண்ட் பிளேஸில் ஒர்க் பண்ணுறாங்களா, எந்த வித ஒரு அடுத்தடுத்த ஸ்டெப்பில் எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சும்மா வந்து ஒரு கம்யூனிட்டி வந்து டார்கெட் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தது. ஒருவேளை அந்த ஒரு நபர் மேலே தவறு இருந்தாலும் கூட எப்படி ஆனால் வந்து வெளில பூதாகரமாக காட்டப்படுதுன்னா ஒட்டுமொத்த இந்தியர்களும் அப்படி தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து காட்டப்படுது. அது ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்போ நிறையா பார்க்குறோம், மெக்சிகோலேருந்து நிறைய பேர் இல்லீகலாக வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இப்போ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மெக்சிகன்ஸும் நம்ம அப்படி பார்த்தா அது ஏதோ பிரச்சனையாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை அந்த வீடியோ வந்து சரியாக அட்ரஸ் பண்ணலாம். அந்த வீடியோவோட நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா வந்து ஹேட்டடை ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி தான் வந்து எனக்கு தெரிஞ்சு. அதுவும் மிக முக்கியமாக ஒரு கம்யூனிட்டியை டார்கெட் பண்ணி போட்ட மாதிரி தான் இருந்தது. இந்த டைலர் அவர்களோட வீடியோ பார்க்கும்போதும் அப்படி தான் இருந்தது. நிறையா விஷயங்கள் அவங்க வந்து பண்ணது, கோயிலில் போய் எடுத்தது, அதெல்லாமே நம்ம பார்க்க முடிஞ்சுது. பட் அந்த ஒரு வீடியோவில் டைலர் அவர்களோட வீடியோ நான் ஒரு பார்த்த விஷயம் என்னென்னா, ஸ்டூடெண்ட் டிரைவர் அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கர் வந்து ஒரு காரில் ஒட்டப்பட்டிருந்தது. அவங்கள்ட்ட போய் கேட்கும்போது நீங்கள் ஸ்டூடெண்ட் டிரைவரா, இல்லை நான் ஸ்டூடெண்ட் டிரைவரில் என் பொண்ணு ஸ்டூடெண்ட் டிரைவர் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. இன்னொருத்தவங்க இல்லை நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது ஓட்டினேன், இப்போ நான் கிடையாது, பட் ஸ்டில் வந்து அந்த ஸ்டிக்கர் இருக்குது அப்படின்னாங்க. ரொம்ப முக்கியமான இன்னொரு குற்றச்சாட்டு நான் பார்க்குறேன். அதுவும் டாலர்ஸ் ஏரியாவில் நிறைய பேர் சொல்கிறது வந்து நம்ம மக்கள் வந்து ஸ்டூடெண்ட் டிரைவருங்கிற ஸ்டிக்கர் வந்து ஈவன் தான் ஸ்டூடெண்ட் டிரைவர் இல்லைனாலும் ஒட்டிக்கிறாங்க அப்படின்னு. தயவு செஞ்சு அந்த மாதிரி செய்யாதீங்க. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கலாம், ஆனால் தேவையில்லாத விஷயங்கள் செய்யும் போது இந்த நேரத்தில் வந்து அது பூதாகரமாக ஆக்கப்படுது. ஒரு விஷயம் தான் நமக்கு தமிழ் முறை சொல்லிக் கொடுத்த ஒரே விஷயம் தான், வினை விதைப்பவன் வினை அறுப்பான். ஸோ நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை செய்யப்போம். ஸோ நம்ம அன்பை விதைக்கும் போது அதை நல்லா அறுவடை செய்ய முடியும். நம்ம இந்தியர்களுக்குள்ளே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஒத்துமையாக இருக்க மாட்டோம். ஒத்துமையான இந்தியர்களுக்குள்ளே இல்லை, இங்கே உள்ள நேட்டிவ் அமெரிக்கன்ஸோட நம்ம வந்து அவ்வளோவா பழக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. ஸோ அவங்களோட நம்ம நல்லா வந்து பழகும் போது, அதான் சொல்கிறேன், எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் டைவர்சிட்டியாக போகும்போது நிறைய பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். நம்ம வந்து நம்ம இந்திய மக்கள் எல்லாமே நிறைய பேர் அந்த இடத்துல இருக்காங்க, நம்மளும் போய் 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 அந்த டைவர்சிட்டிங்கிறத உடஞ்சிரும். நம்ம குழந்தைங்க வளரும் போது
ஃபுல்லாகவே இந்தியன் குழந்தைங்களோடய இங்கே வளர்ந்துட்டு இருப்பாங்க. ஒன் பிளேஸ் அது அவங்களுக்கே பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதான் வந்து டைவர்சிட்டி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இணக்கமாக போகும்போது அவங்களுக்குள்ளான அந்த பேச்சுவார்த்தைகள் அதிகமாக இருக்கும், அவங்களுக்கான புரிதல் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹேட்டட் வந்து தேவையில்லாமல் பரவாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், விவாதிப்போம். இந்த வீடியோட நோக்கம் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக இருக்கணும், நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் தான் கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ நம்ம இதெல்லாம் செஞ்ச பிறகும் நம்மளை ஹேட் பண்ணுறவங்க ஹேட் பண்ணிட்டே இருப்பாங்கன்னா அது ஒன்றும் செய்ய முடியாது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கனும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.